சனாதன தர்மம். மகாபாரதம். உன்னை போன்ற மனிதர்கள் ஏழ்மையினாலோ நண்பர்களுக்கு ஏற்படும் துக்கத்தினாலோ உடல் ரீதியான மன ரீதியான பாதிப்புகளினாலோ ஒருபோதும் கலக்கமடைய மாட்டார்கள். சிறப்புமிக்க ஜனகர் தற்கட்டுப்பாடை குறித்து பழங்காலத்தில் பாடிய பாடல்களை சொல்கிறேன் கேட்பாயாக. இவ்வுலகம் உடல் மற்றும் மனம் சார்ந்த துன்பங்களால் பீடிக்கப்பட்டிருக்கிறது. அதை தணிப்பதற்கான வழிகளை சுருக்கமாகவும் விபரமாகவும் நான் சொல்லப்போகிறேன் கேட்பாயாக. நோய், வலி நிறைந்த பொருட்களின் தொடர்பு, உழைப்பு, விருப்பத்திற்குரிய பொருட்களின் தேவை ஆகிய நான்கும் உடலுக்கு துன்பத்தை கொடுக்கின்றன. மருந்தை கொள்வதால் நோயை தணித்துவிட முடியும். அதே நேரத்தில் மனம் சார்ந்த நோயானது தியான யோகத்தினால் மறக்க முற்படும்போது குணமாகிறது. இந்த காரணத்திற்காகத்தான் மருத்துவர்கள் நோயாளி ஏற்றுக்கொள்ளும் வகையில் பேசியும் விரும்பும் பொருளை கொடுப்பதாகவும் கூறி முதலில் நோயாளிகளின் மனம் சார்ந்த பாதிப்புகளை தணிக்க முயல்வார்கள். ஒரு குடத்தில் சூடான இரும்பு பட்டையை நுழைக்கும்போது அதிலுள்ள நீர் கொதிப்படைவதைப் போலவே மனத்துயரமானது உடலின் துன்பத்தை ஏற்படுத்தும். நீரானது நெருப்பை தணிப்பது போல உண்மை அறிவு மனக்கலக்கத்தை தணிக்கும். மனம் அமைதியுற்றால் உடலும் அமைதியடையும். பற்றே மனத்துயரத்திற்கான வேர் என தெரிகிறது. இந்த பற்று அனைத்து உயிரினங்களுக்கும் துன்பத்தையும் அனைத்து விதமான துயரங்களையும் கொடுக்கிறது. பற்றே துயரங்கள் அனைத்திற்கும், அச்சங்கள் அனைத்திற்கும், இன்ப துன்பங்கள் அனைத்திற்கும், அனைத்து விதமான வழிகளுக்கும் வேறாக இருக்கிறது. பற்றின் காரணமாகவே அனைத்து காரியங்களும் தோன்றுகின்றன. பற்றே உலக நன்மைகளின் மீது நாம் ஆசை கொள்ள காரணமாக இருக்கிறது. முதல் வகை இரண்டாவதை விட மோசமானதாக இருந்தாலும் இவை இரண்டுமே தீமையின் ஊற்று கண்களே ஆகும்.